ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிட்டன்ஸ் டிவி. நான் உங்கள் ரிட்டன்யா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷ். ஸோ 42 லெட்டர் சவுண்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 7 குரூப்ஸ் இருக்குது. 7 குரூப்ஸில் 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்போட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எஸ். ஸோ எஸ் சேஸ். So the song வந்து the snake is in the grass, the snake is in the grass, the snake is in the grass. So இந்த மாதிரி 3 letter words வர போல நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து தனி லெட்டர்ஸால ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எப்படின்னா சாட், நான் உட்காந்தேன், இதோட மீனிங். ஸோ செகண்ட் வந்து அப்படின்னு ரொம்ப இது பண்ணக்கூடாது. அதுதான் வந்து ரொம்ப ரெடிய குழந்தைங்கள்கிட்ட வந்து நான் குழந்தைங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ அவங்க வந்து அப்படின்னு ரொம்ப ஓப்பன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ says ant, ant. The song is the ant is in my arm, the ant is in my arm, the ant is in my arm. ஸோ அதோட மீனிங் என்னென்னா வந்து ஆண்ட் வந்து என் கையில் இருக்குது, அது குழந்தை வந்து கட்டுற மாதிரி ஒரு ப்ரிட்டன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ டாப், டாப். When I was the tennis game, when I was the tennis game, where my head goes back and forth. ஸோ நான் எப்போ டென்னிஸ் கேம் பார்க்குறேனோ என் தலை வந்து ஆடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாப் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லணும். அண்ட் அப்படின்னு ரொம்ப வாயை ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படின்னு தான் சொல்லணும். இங்க், ink. Ink is the mouse is my pet. She will be ink as the sweats. She ink is warm as a sweat. Sweats. So இங்கி திஸ் வாட்டர்ஸ் மை பெட்ஸ்னா என்னோட இங்கி வந்து என்னோட பெட்டு. அவள் வந்து இங்கு தொட்டிட்டான், அதனால் அவள் கத்துறான். ஸ்வெட்ஸ், அது வந்து வெட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பென், பென். ஸோ பென்னு ஓகேவா. இதோட சாங் வந்து when the pink of the cake is pink, bowl the pink. ஸோ அந்த மாதிரி சொல்லணும். ஸோ ஸோ நாப். ஸோ நாப்னா வந்து அப்போ நான் தூங்கினேன், நாப். கேன் ஐ டேக் a nap அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ when I was sitting on the aeroplane, when I was see the aeroplane making lots of noise. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து 42 லெட்டர்ஸோட ஃபர்ஸ்ட் குரூப். செகண்ட் குரூப் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லியும் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். அப்போ நீங்களும் என்ன மாதிரி ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். பாய், லவ் யூ.